ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கிமேக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பிளேஸ்டேஷன் வீட்டா கேம் சீரீஸில் பார்க்க போகிற கேம் ஆக்சிம் வெர்ஜ். ஆக்சிம் வெர்ஜ் வந்து ஒரு மெட்ரோவேனியா ஸ்டைல் கேம். இந்த கேம் வந்து அமெரிக்கன் இண்டி டெவலப்பரான தாமஸ் ஹாப் அப்படிங்கிற வந்து 2015 பிளேஸ்டேஷன் 4 வந்து இந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார். அதே வருஷத்தில் வந்து உங்களுக்கு லினக்ஸ், மேக், விண்டோஸ்லையும் ரிலீஸ் ஆச்சு. 2016 பிளேஸ்டேஷன் வீட்டால இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே இயரில் வந்து உங்களுக்கு வியூலையும் எக்ஸ்பாக்ஸ் ஒன்லையும் ரிலீஸ் ஆச்சு. கடைசியாக இந்த கேம் வந்து நிண்டெண்டோ ஸ்விட்சில் வந்து 2017 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கேமில் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. இந்த கேமில் ஹீரோவோட பேர் வந்து ட்ரேஸ். ட்ரேஸ் ஒரு சயின்டிஸ்ட். ஒரு லேப் எக்ஸ்ப்ளோஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்ட்ல இருந்து எப்படி அவர் வழி கண்டுபிடிச்சி மேலே வராரு அப்படிங்கிறது தான் இந்த கேம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற காப்பி வந்து பிளேஸ்டேஷன் வீட்டா ஆக்சிம் வெர்ஜ் யூரோப்பியன் வெர்ஷன். இது வந்து கம்ப்ளீட்டான சீல் பண்ண ஒரு காப்பி. இந்த கேம் வந்து நம்ம இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4500 5000 ஆகும். இந்த கேம் வந்து நீங்கள் தனியாக மட்டும் வாங்க முடியாது. ஒரு கலெக்டர் பேக்காக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த கலெக்டர் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம், அதுக்கப்புறம் ஆர்ட் புக், அப்புறம் ஒரிஜினல் ட்ராக் சீரீஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேப்பும் கொடுத்துருப்பாங்க. எங்கிட்ட வந்து மல்டி யூனிவர்ஸ் கலெக்டர் பேக்கு வந்து பாக்ஸோடு கிடையாது, ஆனால் எங்கிட்ட இண்டிவிஜுவல் லூஸ் ஐட்டம்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் ட்ராக். இந்த கேமில் சவுண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 சவுண்ட் ட்ராக் இருக்குது. இந்த கேமுடைய சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஃபேமஸான சவுண்ட் ட்ராக். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர்த்தால அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு சவுண்ட் ட்ராக். இந்த சவுண்ட் ட்ராக்கை வந்து போட்டவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாமஸ் ஹாப், இந்த டெவலப்பரே தான் வந்து உங்களுக்கு சவுண்ட் ட்ராக் டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த சவுண்ட் ட்ராக் மட்டும் கிடையாது, இந்த கேமுடைய ஆர்ட்ஸ், இந்த கேமுடைய ஸ்டேஜஸ், இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே டெவலப்பர். ஆக்சுவலாக அவர் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த கேமை வந்து டெவலப் பண்ணதாக சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. ஸோ மேக்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தாமஸ் ஹாப்போட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. அப்புறம் டாம் ப்ளஸ் டேன் அவங்களுடைய ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து ஸ்பீட் ரன்னும் பண்ணியிருக்காரு கமெண்ட்ரியோட. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானதான். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி டெவலப்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் பண்ணி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமுடைய ஆர்ட் புக். பேக் சைடு. இந்த ஆர்ட் புக் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஆர்ட் புக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆர்ட் புக் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு 4-5 இமேஜஸ் இல்லை பிக்சர்ஸை கொடுத்துட்டு ஆர்ட் புக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆர்ட் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவும் கட்டுறாங்க. டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எனிமீஸோட டைப்ஸ், அதோடைய பாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏரியா 5, ஏரியா 6, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெட்ராய்டை வந்து கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணும். ஏன்னா மெட்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லலாம் இவர் வந்து மெட்ராய்டோட ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் சொல்கிறேன். தாமஸ் ஹாப்போடைய நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலாக அவருக்கு ரீசெண்டாக வந்து குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்சம் ஃபிசிக்கலாக சேலஞ்சிங்காக இருந்தது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு
மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டான மேப்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 9 ஏரியாவும் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மேப்பில் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெப்பன்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல நீங்கள் அப்கிரேட்ஸ் பண்ண முடியும், பவர் ஆப்ஸ் எங்கே கிடைக்கும், இதில் கீ பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மேப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேமில் வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்கில் வந்து மேப் வந்து கிளியராக இல்லை, நம்ம ப்ளே பண்ண இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கிரிட்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேப்பை வச்சு நம்ம நேவிகேட் பண்ணால் கண்டிப்பாக கேமில் நம்மளால ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமுடைய சீக்குவல் வந்து ஆக்சிம் வெர்ஜ் 2 அப்படிங்கிற நேமில் 2021 வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த கேமை வந்து பிளே ஸ்டேஷன் வீட்டில் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்ட், ஆப்ஷன்ஸ், ஸ்பீட் ரன். ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ப்ரோக்ரஸை வந்து இந்த 3 ஸ்லாட்டில் வந்து எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 பேரல் கேம்ஸை வந்து பேரலாக நீங்கள் 3 ஸ்டேஜில் கேம்ஸ் விளாட முடியும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்புட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்புட் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கண்ட்ரோலரை கான்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வீடியோ ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஃப்ளிக்கர் ஸ்டோப் வந்து டிடெக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்குது. ஆடியோ ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும், மியூசிக்கோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெப்பனில் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீனியர் இருக்குது, ரிங் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்பன் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிங் மாதிரி வந்து சர்க்கிளாக ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை லீனியர் வேணுனாலும் நீங்கள் லீனியர் செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்பீட் ரன் ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரன் கேமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு கட் சீன்ஸு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் எடுத்து டிலே ஆகி விஷுவல்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பீட் விளையாடுறப்போ வெறும் கேமை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இது. நம்ம நார்மல் ரன்லேயே போயிடலாம். நான் ஒரு நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து 2 டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நார்மலில் இருக்குது, ஹார்டு இருக்குது. நான் நார்மலில் போய்க்கிறேன். ஸோ ஆஸ் பர் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. ஸோ ஒரு லேப் எக்ஸ்ப்ளோஷனில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு போயிடுவார். இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிற பார்த்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து டெவலப் பண்ணுவாங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேமோடைய ஆர்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 பிட் ஆர்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஸ்பீட் ரன் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு வராது. ஸோ அதுதான் ஸ்பீட் ரன்னுக்கும் நார்மல் கேமுக்கு வித்தியாசம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெப்பனை எடுக்கணும். வெப்பனை எடுத்துக்கலாம். இதில் கேமோடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே நம்ம முதல்ல இந்த டைலாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது, இன்புட் கான்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஷ்யூம் பேக் டு டைட்டில் இருக்குது. ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸோ எவ்வளோ மேப்பில் ஏரியாவில் கவர் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்பன்ஸ் இருக்குது, அப்கிரேட்ஸ் இருக்கும், பவர் அப்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு வெப்பன் தான் இருக்குது. ஓகே நம்ம ஷூட் அடிச்சுட்டு போயிடலாம். கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும், டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் எங்கேனாலும் சேவ் பண்ணிக்க முடியாது.
ஒரு ஏரியா வரும், ஒரு கம்ப்ளீட்டானது அந்த ஏரியாஸ் நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் உங்களால் கேமை சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படிலாம் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது வந்து உங்களுக்கு டை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கேம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்து மேலே நீங்கள் பார்க்குறீங்களே ரெட் கலரில் அது வந்து லைஃப் பார். ஸோ நீங்கள் ஒரே ஹிட்டில் வந்து நம்ம சாக மாட்டோம். இது வந்து நமக்கு வந்து மல்டிபிள் ஹிட்ஸ் வேணும் நம்ம கேமை க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த கேமில் வந்து எனிமீஸை கில் பண்ணுறது கேம் கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மேப்பை வந்து நேவிகேட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறது தான் கேம். ஸோ நீங்கள் எனிமீஸை வந்து நம்ம கில் பண்ணாமே இது கூட இதில் போய்க்கலாம். இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்ராய்டு கேமை வந்து ரிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்ராய்டுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஒரு ஏரியா இருக்கலாம், அதில் போய்க்கலாம். இந்த கேமில் டயகனல் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். டயகனல் ஷூட்டிங் வந்து நீங்கள் இங்கே ரன் பண்ணிக்கிட்டே தான் சொல்ல முடியும். இன்னும் டயகனல் ஷூட்டிங் பண்ண முடியாது. நம்ம ஒரு நியூ வெப்பனை வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்முடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பனை வந்து செலக்ட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து சொன்னது. இப்போ நான் வந்து 2 வெப்பன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ஷூட்டிங் வெப்பன். இப்போ நீங்கள் இந்த வெப்பன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஷூட்டிங்.
மெட்ராய்டு கேசல்வேனியா ஸ்டைல் கேம்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேமும் ரொம்ப பிடிக்கும். இந்த கேமுடைய பிளேயிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் வீட்டிலேருந்து இந்த கேம் வாங்குறது அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கேம் வந்து சுவிட்ச்லேயும் ப்ளே ஸ்டேஷன் 4லையும் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் சுவிட்சில் வாங்கினா கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டேஷன் வீட்டில் வாங்குறத விட கம்மி ப்ரைஸாக தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிம் வெர்ஜ் வெர்ஷன் 1 and 2 ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சீப்பான ஆப்ஷனாக கூட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டெக்கிமேக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.